இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, ஆரி வந்து புதுசா ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட் மட்டும் வந்து, அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்டின்னா, கிட்டத்தட்ட மத்த எல்லா பைக்ஸுமே அடிச்சு நொறுக்க போகுது. அண்ட் இந்த பைக்கோட அப்டேட் வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம தான் ஃபர்ஸ்ட் சொல்லப் போறோம். வேற யாருமே சொல்லல. மத்த எல்லா பைக்குமே வந்து இது துவம்சம் பண்ண போகுது. அந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது. 10 கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் வந்துருச்சு அப்டின்னா, அதுக்கப்புறம் என்ன 10 கலர் ஆப்ஷன் மச்சான். அடிச்சு தூக்குறோம் இந்த வருஷம். ஏன்டா ஆரி தான். 10 கலரும் உனக்கு வந்து புது அப்டேட். ஒரு கலருக்கு ஒரு யூடியூப் வீடியோ போடுவ, 10 வீடியோ போடுவ, ஒரு வீடியோ 1,00,000 வியூஸ் போகும். அதானே? என்ன அப்டேட் வேற என்ன அப்டேட் போட்டுருக்கான் சொல்லு? போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன அப்டேட் வந்திருக்கு வண்டி? கோழி கருப்பு. நான் சிகப்பு. எனக்கு புரியல. இல்ல மச்சான் அதான் சயன் கிரீன். கிரீன். கோழி கருப்பு. கிளி பச்சை. கிளி பச்சை. இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் புதுசா லான்ச் பண்றாங்க மச்சான். குறிப்பா ஒரு வேரியன்ட்ல வந்து பார்த்தனா அப்படியே டயரே வந்து சிவப்பு கலர்ல இருக்கு மச்சான். டயர் சிவப்பு கலர். ஆமா. வேற. இந்த மாதிரி அப்டேட் புதுசா ஒரு வண்டியோட அப்டேட்னா ஒரு இன்ஜின் ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கணும். இல்ல சஸ்பென்ஷன்ல சேஞ்ச் பண்ணிருக்கணும். ஏன்டா குண்டு பல்ப் மாத்துறதெல்லாம் ஒரு அப்டேட்ன்னுவீங்க. கலர் மாத்துறதெல்லாம் ஒரு அப்டேட் நீ எவனா சொல்லுவானாடா? அண்ணா 2024ல வண்டி வாங்குனவனுக்கு 25 கலர் மாறும்போதே அவனுக்கு என்ன இன்ஜின் மாறினா என்ன தெரிய போகுது? கலர் மாறினாதான் அவனுக்கு தெரியும். புது வண்டி நான் வாங்கியிருக்கேன்னு எப்படி தெரியும்? அதான் அப்டேட்டு. டேய் இது அப்டேட் இல்லடா. நீங்க விக்க முடியாதுன்னு சொல்லி பெயிண்ட் அடிச்சு பண்றீங்கடா. இருக்குதா? பாரு நீ இப்பெல்லாம் காலகாலமா பேச வந்தா எங்களுக்கு என்ன இருந்ததுன்னா 3 இன்ஜின் தான். ஒரு 350, ஒரு 450, ஒரு 650. இத வச்சு மாத்தி வேற வேற கலர்ல வேற வேற பாடியில இறக்கி ஒரு கெத்து பண்ணல நாங்க. ஆமா. இத வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கீங்க மார்க்கெட்ட. நேரா அந்த கிளாசிக்கு முன்னாடி தூக்குனா மீட்டியாரு உரிச்சு போட்டா 4 பிளாஸ்டிக் ஆர்டர் பண்ணா அன்று எப்படி நாங்க பைக் கேட்டா தர மாட்டீங்க. ஆனா 4 வருதுல ஸ்வாட்ரு கீட்ரு எல்லாமே வச்சிருக்கிறோம். தீபாவளி துப்பாக்கி மாதிரி 3 மாசத்துக்கு புது டிசைனா இறங்கினே இருப்போம் நாங்க. எவன் கேப்பான்? நான் கேப்பேன்டா. ஏன்டா நான் பைக் கேட்டா தர மாட்டேன். கிரீன் ஸ்கிரீன்ல வச்சு டுருக்கு ஓட்டுறத மட்டும் தருவல்ல? அது பெய்ட் வர மோஷன்ல. ரைட்ரா. பண்ணுங்க. என்ன பண்றீங்க பண்ணுங்கடா. நீ கண்டினியூ பண்ற அப்டேட். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து ஒரு குட்டியா ஒரு போல்ட்டும் மாத்திருக்காங்க. அண்ட் இந்த போல்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான இது வந்து இன்ஜின் குட்டியா போல்ட் மாத்த அப்டேட் ஆட் பண்ண அவன. அண்ட் இந்த போல்ட் மாத்தறனால வந்து பாத்தீங்கன்னா, இன்ஜின்லயே பயங்கரமான டிஃபரன்ஸ் வரப்போகுது. ஏன்னா அவங்க லெஃப்ட் சைடுல இருக்க பெயிண்ட் எடுத்து ரைட் சைடுல அந்த ஸ்டிக்கரிங் ஒட்டுறனால அங்க வந்து அவங்களுடைய பவர் வந்து அப்படியே கூட்டுறாங்க. அண்ட் இந்த டார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து உங்களை திருத்த எத்தனை பெரியார் வந்தாலும் முடியாதுடா.